வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இந்த பதிவு பார்த்திங்கன்னா என்னென்னா, நேர்மையாக இருப்பதற்கு. அதாவது ஒரு மன்னர், ஒரு இளவரசர் என்ன பண்ணுறாரு, தன் திருமணத்திற்கு பெண் தேடுவதற்காக ஒரு அமைச்சரின் திட்டம்படி எல்லோருக்கும் விதைகளை கொடுக்குறாரு. அந்த விதைகள் 48 நாட்கள் கழித்து யார் தொட்டியில் நன்றாக முளைத்து பூ பூத்து குலுங்குகிறதோ அவர்களை தான் மனம் முடிப்பதாக சொல்லியிருப்பார். அப்போது எல்லா கன்னி பெண்களுக்கும் விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது அமைச்சரால் அப்படின்னா, அதாவது ராஜ பரிபாலனம் பண்ணும்போது இளவரசி பட்டம் பெறுபவர்கள் நீதி, நேர்மை, நியாயம் இருக்கணும். ஏன்னா மன்னர் ஒருவேளை போரில் இறந்தால் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வருவதற்காக இந்த திட்டம் தீட்டப்பட்டு விதைகள் கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு கன்னிக்கு மாத்திரம் அவள் மூதாட்டியோடு அவள் வளர்ந்து வருகிறாள். அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, ஐயோ உன்னோட விதை மாத்திரம் விளையவே இல்லை, மற்றவங்களதெல்லாம் விளைஞ்சிருக்கு, பூ பூத்துருக்கு. அப்போது நீ கொண்டு போனேன்னா இது ஒரு ராஜ குற்றமாயிடும், அப்புறம் உனக்கான ஒரு பதவி பரவாயில்லை பாட்டி அப்படின்ட்டு அவள் நேர்மையாகவே நாம் இருப்போம். வளரலைன்னு சொல்லுவோம், அந்த விதைக்கு தகுதி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொண்டு போயிடுறா. எல்லோரும் வரிசையில் நின்றுட்டு காமிக்கிறாங்க. எல்லார் செடியிலையும் அப்படி ஒரு பூத்து குலுங்குது. மன்னர் ஆஹா ஆஹா ஆஹான்னொடனே அப்போ இவன் நினைப்பா, ஏன்னா நம்மளோட இதில் தொட்டியில் மாத்திரம்தான் வளரலை, கண்டிப்பாக மன்னர் ஒரு குற்றமாக கூட நினைப்பாருன்னு. ஆனால் அவள் உண்மையை உரைக்கணும், உண்மையை உறக்க சொல்லணும் அப்படின்றதுக்கு அவள் நின்றுட்டுருப்பா. அப்போ ஏன் உன்னோட தொட்டியில் மாத்திரம் தெரியவில்லை, நீங்கள் கொடுத்த விதையை ஏன்னா நாங்கள் தோட்டம்லாம் வச்சுட்டுருக்கோம், நான் அதை இது பண்ணியிருக்கேன் நான், ஆனால் முளைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போது மன்னர் சொன்னாராம், அடுத்த ஒரு நிமிடத்துக்கெல்லாம் அறிவிச்சாராம், எந்த தொட்டியில் வளரலைன்னு சொல்ல அந்த கன்னி பெண்ணை தான் மனமுடிப்பதாக அறிவித்தாராம். எல்லா பெண்களுக்கும் ஒரே கோவம், என்னடா இது நம்ம செடியிலெல்லாம் இவ்வளோ பூத்து குலுங்கி இருக்குது அப்படின்னுட்டு. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் கொடுத்த விதைகள் அனைத்தும் அமைச்சரோட உத்தரவுப்படி எல்லாமே வேக வைத்தது, எதுவுமே முளைக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி முளைச்சது, இப்படி பூத்து குலுங்குது? உண்மையை உரைத்ததால் அந்த பெண்ணை நான் மனம் முடிக்கிறேன் என்று சொன்னாராம்.